கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலின் ஒரே ஒரு சரணத்தை ஆமென். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். ஒரே ஒரு சரணத்தை பாடி நம் கர்த்தரை வார்த்தையை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட ஹல்லேலூயா. மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் விளங்க செய்வார். மகிமை விளங்கும் நாட்கள் இது. கர்த்தர் என் வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர், அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவர் எவரும் இல்லை. அமர்ந்து காத்திருப்பே, அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே. பாடுகள். கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம், கண்ணீர் வடித்த என் நாட்கள் எல்லாம் களிப்பின் நாட்களாய் மாறிடுமே. காத்திருந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமை. ஒரு விஷயம் கூட, கண்ணீர் வடித்த களிப்பின் நாட்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. காத்திருந்த என் வாழ்க்கையிலே மகிமையின் ராஜனின் மகத்துவங்கள் மாம்சமான கண்கள் காணும். மகிமையின் தேவனின் மகத்துவங்கள். பாடுகள். அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை கண்டிடுவே. அமர்ந்து காத்திருப்பே. ஒரு விஷயம் கூட, அமர்ந்து காத்திருப்பேன், அமர்ந்து காத்திருப்பேன். அவர் மகிமையை ஹல்லேலூயா. அமர்ந்து. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் எசேக்கியேல் 36வது அதிகாரம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி தியானிக்க வைத்த வார்த்தை கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. எசேக்கியேல் 36வது அதிகாரத்தின் 34வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்ம வேதம் கொண்டு வந்த எல்லா தேவ பிள்ளைகளும் வேதத்தை பார்த்து நம்பிக்கையோட விசுவாசத்தோட எனக்கான வார்த்தை என்கிற நிச்சயத்தோட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பாழாய் கிடந்ததற்கு பதிலாக அது பயிரிடப்படும் சொல்லிவிட்டு கீழே ஆண்டவர் சொல்லுகிறார், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். விசுவாசிக்கிற உள்ளங்கள் வலது கரத்தை உயர்த்தி என்னோடு தான் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை தருகிறார் சொல்றவங்க ஆமென். ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிறவைகளை, ஆமா, எந்தெந்த கண்கள் எந்தெந்த வாழ்க்கையை பாழாய் பார்த்ததோ அதே கண்கள் அதே வாழ்க்கையை பயிரிடப்பட்ட நிலமாய் கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபையோடு பேசுகிற வார்த்தை இது. தேவ பிள்ளையே, விசுவாசித்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயிர் நிலமாய் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். நாம் பாழாய் இருப்பது சத்துருவுக்கு மகிழ்ச்சி, ஆனால் நான் கட்டி எழுப்பப்படுவதுதான் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை முதலாவது ஆராயணும். நான் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறேனா அல்லது என் வாழ்க்கை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆமே, கொஞ்சம் நான் பாழாக்கப்பட்டிருந்தாலே அதில் சத்துரு மகிழ்ந்து கொண்டே இருப்பார். எனவே தான் தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை நீர் கட்டி எழுப்புவீராக.
கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே பேசுகிற வார்த்தையை பாருங்கள். பாழாய் கிடந்ததற்கு பதிலாக நான் இன்னொரு நிலத்தை எடுத்து அதை நான் பயிரிடுவேன் என்று சொல்லாமல், பாழாய் கிடந்த அதே நிலத்தை நான் பயிர் நிலமாய் மாற்றி சகல கண்களுக்கு முன்பாய் நான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு சொல்றான். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய செயல். ஆமென். சுற்றி இருக்கக்கூடிய பார்வையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இதுவரை பாழாய் பார்த்து கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது பயிர் நிலமாய் பார்க்கிறார்கள். இரண்டாவது, சுற்றி இருந்தவங்களுடைய பேச்சை மாத்துறார். ஹல்லேலூயா. பாழான நிலம் இப்படி பேசிட்டு இருந்தவர்கள் இப்பொழுது 35 என்ன பேசுறாங்க? இது ஏதேன் தோட்டம். ஹல்லேலூயா. இது அரணிப்பான குடியேற்றப்பட்ட நிலம். இப்படி பேச வச்சிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, இந்த நிலத்தினுடைய பெயரை கர்த்தர் மாத்துறார். பாழாய் கிடந்த என்கிற பெயரோடு பேசப்பட்டு கொண்டிருந்த நிலம் இப்பொழுது பயிர் நிலம் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறித்த பார்வை மாறும். சொல்லுங்க, என்னை குறித்த பார்வை மாறும், என்னை குறித்த பேச்சு மாறும், என்னை குறித்த பெயர் மாறும். இதை மாற்ற வல்லவர் தான் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருப்பது, என் வாழ்க்கை பாழாய் போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. அது தேவனுடைய மகிமையை இழக்க பண்ணுகிற செயல். சத்துரு அதனால தான் ஆமாம், எப்படியாவது வாழ்க்கையை பாழாக்கி போடலாமா, வாழ்க்கை இடித்து போடலாமா என்று பல விதத்தில் இன்னைக்கு சியோனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளையே, ஆமே, பாழாக்கப்படுகிற நிலையில என் வாழ்க்கை வருதுன்னா ஒரு தேவ பிள்ளை அதிகமாய் தேவ சமூகத்தில் கதறணும். இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்தில் சத்துரு அதிகமாய் பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல விதத்திலே சத்ரு அநேக குடும்பத்திற்குள்ளே போராடி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இந்த காலையில் இந்த வார்த்தையை தியானிக்கும் போதும் அதிகமாக விசேஷமாய் குடும்பங்களுக்குள்ளே பாழாய் கிடக்கிறவைகள் எல்லாம் திரும்ப கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு வார்த்தையை சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன். பாழாக்கப்படுகிற ஒரு நிலை வரும்போது ஒரு தேவ பிள்ளை அதை உணரணும், அதற்காக தேவ சமூகத்தில் கதறணும். ஆமென். சொல்லுங்க, உணரணும், கதறணும். ஹல்லேலூயா. ஆமாம், முதல்ல நம்ம உணர்வடையணும். எஸ், என் வாழ்க்கை பாழாக்கப்படுகிற இதை நான் உணர்வடையணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள அந்த உணர்வு வந்தால்தான். நெகேமியாவுக்கு அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி கேட்டதும் அவனுக்குள்ள உணர்வடைகிறான். ஹல்லேலூயா. அவன் இப்பொழுது நல்ல சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தன் தேசத்தின் அலங்கம், தேவனுடைய ஜனத்தினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது என்கிற செய்தி கேட்டதுமே அவன் உட்கார்ந்து அழுகிறான்னா அவனுக்குள்ள அந்த உணர்வு என்ன செய்ய வைக்குதுன்னா கதற வைக்குது. இந்த உணர்வு தேவ பிள்ளைகளை நஷ்டமாக இருக்கவே கூடாது. என் குடும்பத்தில் ஒரு விரிசல் வருது, அல்லது என் பிள்ளைகள் லைஃப்பில் பாழாக்கப்படுகிற நிலை, என் குடும்பத்தின் நிலை பாழாக்கப்படுகிற நிலை வருதுனாலே ஒரு தேவ பிள்ளைகளும் உணர்வு வரணும், தேவனை நோக்கி இருக்கிற கதறலும் வரணும். ஹல்லேலூயா. ஒருவரும் பாழாய் போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. இன்னைக்கு நான் பாழாக்கப்பட்டு இருக்கிறேன்னா ஒருத்தன் சந்தோஷப்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் ஒருவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நான் பாழாக்கப்படல. பாருங்க, ஜனங்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணி வணங்கி கொண்டிருந்த போது தேவன் அதை பார்த்து மோசேகிட்ட சொல்றார். யாத்திராகமம் 32வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஏன்னா இதை அழிக்கிறேன், இந்த ஜனத்தை பாழாக்கிறேன்னு சொன்னதும் மோசே என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் 12வது வசனத்தை வாசியுங்கள். மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவான். ஆண்டவரே, நீங்க இப்ப இந்த ஜனத்தை உங்க கோபத்தில் அழிச்சிட்டீங்கன்னா, நிர்மூலமாக்கிட்டீங்கன்னா, பாழாக்கிட்டீங்கன்னா எந்த கூட்டம் சந்தோஷப்படும் தெரியுமா? எகிப்தியர் சந்தோஷப்படுவான். ஆமென். இந்த நீர் மீட்டு கொண்ட ஜனம் பாழாக்கப்பட்டால் எந்த கூட்டம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும்னா சத்ருவின் கூட்டம் சந்தோஷப்படும், எகிப்தியன் கூட்டம் சந்தோஷப்படும்.
அதனால அழிச்சிராதீங்க ஆண்டவரே என்று சொல்லி அவன் கெஞ்சி பிரார்த்தித்தது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் மேல் வைத்திருந்த உக்கிரத்தை விட்டு திரும்பி ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டார் என்று 14வது வசனம் சொல்லப்படு. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமென். மோசேயுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரே, இதை நீங்க பாழாக்கிட்டீங்கன்னா, உம்முடைய ஜனம் பாழாக்கப்பட்டால் சத்துரு மகிழுவான். இந்த ஜனம் கட்டி எழுப்பப்பட்டால் நீர் மகிமைப்படுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நான் ஜெபித்து இந்த செய்திக்குள் போக விரும்புகிறேன். ஒரு விஷயம், உங்கள் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஒருவேளை பாழாக்கப்பட்ட நிலையில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், இந்த பாழாக்கப்பட்டதை பார்த்த அத்தனை கண்களும் இது பயிரிடப்பட்டதை பார்க்க வைப்பார். ஆண்டவர், என் குடும்பம் மறுபடியும், என் வாழ்க்கை மறுபடியும் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 அப்படியே ஜெபிங்க. சத்துரு எந்த விதத்தில் உட்புகுந்திர கூடாது ஆண்டவரே. ஒருவேளை பாழாக்கப்பட்ட நிலையிலே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, இந்த செய்தி கேட்பதற்கு முன்பாகவே ஜெபிக்க தொடங்கிருங்க. ஆண்டவரே, வேணாம், என் குடும்பம் அழிக்கப்பட்டா, நாங்கள் பாழாக்கப்பட்டால் சத்துரு மகிழ்வானே ஆண்டவரே, சத்துரு உயர்ந்திருவானே அப்பா, நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல விடாதே ஆண்டவர். எங்களுக்காக இரக்கம் செய்வீராக. மோசேயை போல கெஞ்சி பிரார்த்திக்கிறோம், மோசேயை போல கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். எங்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவர். எங்களை மறுபடியும் கட்டி எழுப்பும் ஆண்டவரே, எங்களை மறுபடியும் கட்டி எழுப்புங்க, எங்களை மறுபடியும் கட்டி எழுப்புங்க அப்பா. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்ளும், என்னை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க இந்த வார்த்தை, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல். எனவேதான் ஆண்டவர் 102வது சங்கீதம் 15வது வசனத்திலே சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தை. 102வது சங்கீதத்தின் 15வது வசனம், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு நாள் ஜெபம் அல்ல, இது ஒவ்வொரு நாள் ஜெபம். ஆண்டவரே, நீர் எங்களை கட்டி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும், உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும். காரணம், சத்துரு சிதறடிப்பதற்காகவே நமக்கு முன் வருகிறான் என்று நாகூமை கொண்டு எழுதும்போது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாகூம் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே பாருங்கள், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். முன்னாடிதான் வரான், முன்பாக வருகிறார். எனவே நீ என்ன செய், அரணை காத்துக்கொள், காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அவனுடைய தீவிரம் அவன் முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். எப்படியாவது இந்த குடும்பத்தை சிதறடிக்கணும், எப்படியாவது கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட இந்த சீயோனை சிதறடிக்கணும், கர்த்தரால் விரும்பப்பட்ட இந்த சீயோனை சிதறடிக்கணும். இது அவனுடைய தீவிரமா இருக்கிறது. இப்படி செய்யறது அவனுக்கு என்ன உண்டு பண்ணுது? ஆபகுக் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். ஆபகுக் 3:14. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்களுக்கு எப்படி இருக்குதா? சந்தோஷமா இருக்குதா? அதாவது நான் சிதறடிக்கப்பட்டு நான் அழுது கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்றதுக்கு சாத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. என்னை சிதறடிக்க பண்ணி, ஆமென், கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சதும் யோபின் குடும்பத்தை எப்படி சிதறடிச்சான் பார்த்தீங்களா? கொஞ்சம் சான்ஸ் கொடுத்ததும், கர்த்தர் கொஞ்சம் அந்த வேலையை கொஞ்சம் திறந்து கொடுத்ததுமே அவனை எப்படி ஆக்கிட்டான் அந்த யோபுவை.
கர்த்தர் ஜீவன்ல கை வைக்காதுன்னு சொன்னதுனால அவன் உயிரில் மட்டும் கை வைக்கல, மற்றபடி எப்படியெல்லாம் சிதறடிக்கணும் ஒவ்வொன்றா அழிக்கிறான். ஆமாம், இது அவனுடைய விருப்பம். உன்னை சிதறடிக்க பண்ணி அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் பேசும்போது பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன். எந்த குடும்பத்தை கண்டு சத்துரு மகிழக்கூடாது. எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். உம்முடைய நாமத்தினால் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு விதைக்கிறேன் ஆண்டவரே. எந்த குடும்பத்தை கண்டு சத்துரு மகிழக்கூடாது. எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு என் வாழ்க்கையை குடும்பத்தை கண்டு சத்துரு மகிழுகிறானா அல்லது தேவன் மகிமைப்படுகிறாரா? சிதறடிக்கிறவனுக்கு இடம் கொடுத்திராதீர்கள். சிதறடிக்கிறவர் உனக்கு முன்பாக தான் இருக்கிறார். எப்ப இந்த குடும்பத்தை சிதறடிக்கலாம்? அப்போ ஒரு தேவ பிள்ளை மிக மிக கவனமா இருக்கணும். எனவே தான் டெய்லி ஜெபம், என்னை ஒரு நாள் கட்டுமல்ல, என்னை ஒவ்வொரு நாளும் கட்டி மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கட்டி மகிமைப்படுவீராக. சீயோன் கட்டி எழுப்பப்படணும். ஏனென்றால் இந்த சீயோன் சாதாரணமானதல்ல. இந்த சீயோன் ஏன் கட்டி எழுப்பப்பட வேண்டும்? தெரிந்த வார்த்தைகளான ஒரு விசை கூட அதை நினைவுபடுத்துகிறேன். இந்த சீயோன் யார் என்றால் அவரால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டது. அவரால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டது. 132வது சங்கீதம் 13வது வசனம். ஆமே, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? வேற வழி இல்லாமல் அல்ல கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தது, என் மேல் விருப்பம் வைத்து கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன், அவர் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோனை அவர் எப்படிதான் நிற்க விரும்புகிறார்? கட்டி எழுப்பப்பட்டு. சங்கீதம் 87வது சங்கீதத்தின் 2-3 வசனங்களிலே இப்படி சொல்லுகிறார் சங்கீதக்காரன், கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும். 87:2-3 சீயோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். அடுத்த வார்த்தை, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இதுதான் சீயோனை குறித்து அவருடைய விருப்பம். அவர் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோனை குறித்து தேசம் என்ன வசனிக்கணும் தெரியுமா? மகிமையான விசேஷங்கள். ஹல்லேலூயா. அது எப்படி பாத்திரக்கூடாதுன்னா, பாழாய் கிடக்கிறத பாத்திரக்கூடாது. ஏன்டவர் சீயோன் மேல இவ்வளவு வைராக்கியம்? நான் இதை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆமாம், இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் என் மேல வச்ச விருப்பம் தான் என்னை தூக்கி எடுத்தான்னு சொல்றவன்? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, யாக்கோபின் வாசஸ்தலத்தை பார்க்கிலும். இந்த சீயோன் மேல அவருக்கு அதிகமான நேசம். வேற வழி இல்லாமல் கர்த்தர் என்னை தூக்கினதல்ல, வேற வழி இல்லாமல் என்னை பார்த்ததல்ல, என்னை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் சொல்றவங்க, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட. அவருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தவர்கள் பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. அதிகமான நேசம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. ஆமென். விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன் பாழாய் கிடப்பது தேவ விருப்பம் அல்ல. இரண்டாவது, இந்த சீயோன் எப்படி தெரிந்தெடுக்கப்பட்டது என்றால் அவர் வாசம் பண்ணும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டது. 132வது சங்கீதம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணும்படி என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறார். அவர் வாசம் பண்ணும்படி என் குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கும் போது என் குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா கட்டி எழுப்பப்பட்டதாய். பைபிள் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 22வது அதிகாரத்தில் சீஷர்கள் அவரை பார்த்து கேட்பாங்க, ஆண்டவரே, பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணணும்? அவன் இப்படி கேட்கும்போது அவன் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும், லூக்கா 22:8. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்லி 11, 12, 13 வசனங்களே வாசிங்கள்.
அந்த வீட்டு எஜமான் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்றார்கள். உடனே அவன் கூட்டிட்டு போய் 12வது வசனத்துல, அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு சொல்றத பாருங்க. மேல் வீட்டில் உள்ள பெரிய அறை, அது எப்படிப்பட்ட அறையா இருக்கும் தெரியுமா? இனி நீ கம்பளம் விரிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே கம்பளம் விரிக்கப்பட்ட, அதாவது எல்லாம் ரெடியாய் அவர் வந்து வாசம் பண்ணத்தக்கதா எல்லாம் ரெடியா இருக்கிற ஒரு அறையை காண்பிப்பான். அங்கே போய் நமக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்க. அதாவது ஆண்டவர் இங்க ஃபுல்லா வாசம் பண்றதுக்கெல்லாம் வரல, கொஞ்ச நேரம் இருந்து பஸ்காவை ஆசரிக்க ஒரு வீட்டுக்குள்ள வருவதற்கு அவர் எப்படி பார்க்கிறார்னா, கம்பளத்தால் ஆயத்தம் பண்ண அறையை அவர் செலக்ட் பண்றார். அப்ப என்றென்று வாசமா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனே, என் வாழ்க்கை என்றென்றும் அவரால் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிற அந்த அறையே கர்த்தர் எப்படிப்பட்ட அறையை பார்க்கிறார் பாருங்க. ஆயத்தம் பண்ணப்பட்ட அறை, பாழாய் கிடக்கிற அறை அல்ல, அல்லது நீங்க போய் கம்பளெல்லாம் விரிங்க இப்படி சொல்லல. ஆமென். திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்கு விசிட்டிங் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுக்குள்ள ஏத்துவீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த அறையில மட்டும் இருங்க, இந்த அறைக்கு வந்துடாதீங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் பாஸ்டர் 2 நாள் தாண்டி வர்றோம்னு சொன்னா போதும், அப்படி வீடே புது வீடு மாதிரி இருக்கும். புது வீடா ஒரு பாஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டை இவ்வளோ கிளியரா வைக்கும் போது, என்றென்று வாசம் பண்ணும்படி நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர், ஹல்லேலூயா, அவர் வாசம் பண்ண தெரிந்தெடுத்த சீயோன், அது பாழாய் கிடப்பது அவருக்கு விருப்பம் அல்ல. 3வது, இந்த சீயோன் எதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டது என்றால், அவர் வெளிப்பட தெரிந்தெடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மீகா 4வது அதிகாரத்தின் 2வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். மீகா 4வது அதிகாரம் 2வது வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சீயோனை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார், சீயோனை வாசம் பண்ணும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். 3, சீயோனிலிருந்து வெளிப்படும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படி வெளிப்படணும்னா அதனுடைய 1வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்குமாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிருந்து சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்றால், ஸ்தாபிக்கப்பட்ட பர்வதத்திலிருந்து. இடிக்கப்பட்ட பர்வதம் அல்ல, பாழாக்கப்பட்ட பர்வதம் அல்ல, ஸ்தாபிக்கப்பட்ட பர்வதத்திலிருந்து, மலைகளுக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கிற பர்வதத்திலிருந்து. ஆமென். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க லாகாது என்றது போல, ஆமென், கர்த்தரால் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். பாழாக்கப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்பட மாட்டார், கிறிஸ்து அங்கே மறையப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனால் கட்டி எழுப்பப்படுகிற வாழ்க்கை, தேவ பிள்ளையை விரும்பி தெரிந்தெடுத்து, அவர் வாசம் பண்ணும்படி தெரிந்தெடுத்து, அவர் மகிமைப்படும்படி தெரிந்தெடுத்து, இந்த வாழ்க்கை ஒரு நாளும் பாழாக்க விட்டுறவே கூடாது. பாழாகிற நிலை வருதுனாலே கதற தொடங்கிருங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமென். முதலாவது, பாழாக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? தெரிந்த வார்த்தைகளானாலும் ஒரு விஷயம் கூட இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் வாழ்க்கை பாழாக்கப்படுகிறது? பாழாக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? முதலாவது 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1, மதில்கள் இல்லாத வாழ்க்கை, a life without walls.
ஆமென். மதில்களை குறித்து அழகாய் கர்த்தர் கடந்த வாரத்தில் நம்மோடு கூட பேசினார். மதில்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆமென் ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமாய் முன் நின்றவர். ஆமென். பார்வோன் எகிப்தின் சேனையிலிருந்து மொத்தமாய் புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு மதிலாய் அவர்களுக்கு பின் நின்று காப்பாற்றினதை கடந்த நாளிலே கர்த்தர் அதிகமாய் நம்மோடு பேசினார். அப்ப மதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 89வது சங்கீதம் அதனுடைய 40வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினி. அப்ப எங்க ஃபர்ஸ்ட் கை வைக்கிறான? மதில்கள். மதில்கள். சத்துரு அவன் பூமி முழுவதை சுற்றி பார்த்து தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயன்னு கேட்டதுமே அவன் சொல்ற வேர்டு எங்க கவனம் வைக்கிறதுக்கு? நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன போட்டிருக்கிறீர்? வேலி போட்டிருக்கிறீர். அந்த வேலி ஸ்ட்ராங்கா இருக்கிற வாழ்க்கையில சத்துருக்கு எந்த விதத்தில் உட்புகரவே முடியாது. அப்ப என் வாழ்க்கையில மதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில மதில் கட்டப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி. நம்முடைய முதல் ஜெபம் என் கூடாரத்தை கட்டும் என்று சொல்வதை விட என் மதில்களை கட்டி எழுப்புவீராக. ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணுவோம்னா நாம மதில் கட்டுவோம். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நாம் கட்டுகிற மதில சத்துருவால ஈஸியா இடிக்க முடியும். நாம் கட்டுகிற மதில் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 51வது சங்கீதம் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நீங்க கட்டுங்க ஆண்டவரே. இப்படி கட்டப்படுகிறவன் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட மதிலா இருப்பார் என்று சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு 2:5 சொல்லி இருக்கிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அக்கினி மதிலா இருப்பார்னா அதன் நடுவுல அவர் மகிமையாய் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். நாம் கட்டுகிற இன்னைக்கு பலரும் நாம மதில் கட்டிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஞானத்தை கொண்டு, நம்முடைய புத்தியை கொண்டு, நம்முடைய பணத்தை கொண்டு, நம்முடைய பலத்தை கொண்டு நாம மதில் கட்டுறோம். இந்த மதில சத்துருவால ஈஸியா வர முடியுது. நாம் கட்டுகிற மதில் அல்ல, தேவனால் கட்டப்படுகிற மதில். ஒரு தேவ பிள்ளை இதுக்கு தான் ஜெபிக்கணும். என் வாழ்க்கையிலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, என் பிள்ளைங்க வாழ்க்கையிலும் சரி, எனக்கு உண்டான எல்லா நன்மையிலும் சரி கர்த்தர் மதில்களை கட்டி எழுப்புவீராக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விரும்புறீங்க, ஆண்டவரே நீர் மதில்களை கட்டுவீராக. ஹல்லேலூயா. அவர் கட்டுகிற மதிலுக்குள்ள எந்த சத்துருவாலும் நுழைய முடியாது. ஹல்லேலூயா. யோபுவின் சுற்றிலும் வேலி போட்ட ஆண்டவர் யோபுக்கு சுற்றி இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் சாத்தானால பார்க்க கூட முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் பார்க்கறது மட்டும் இல்ல, உள்புகழ்ந்து விளையாடிட்டு இருக்கிறான். பிள்ளைங்க வாழ்க்கையில் விளையாடுறா, நன்மையில விளையாடுறா, குடும்ப வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கிறான். காரணம் மதில்கள். மதில்கள் பலமுள்ள மதில்களாய் மாறவில்லை. இரண்டாவது ஆமென் பாழாக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் மதில்கள் இல்லை, இன்னொரு பக்கம் வாசல் பலப்படுத்தாத வாழ்க்கையா இருக்கிறது. a life with unstrengthened gates. வாசல் இருக்குது, ஆனா அது எப்படிப்பட்ட வாசலா இல்லை? பலமுள்ள வாசலா இல்லை. சங்கீதம் 147வது சங்கீதம் அதனுடைய 12 முதல் 14 வசனங்களை வாசியுங்கள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள வெறும் தாழ்ப்பாள்களை சும்மா போடுறதல்ல, அந்த தாழ்ப்பாள்கள் அவர் என்ன பண்றாரு? பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசல் வேணும். அது எப்படிப்பட்ட வாசல்னா பலமுள்ள வாசல். ஹல்லேலூயா. எரிகோவை குறித்து ஒரு வார்த்தை. ஆமென். யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம் நமக்கு தெரியும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, உள்ளே. இந்த வாசல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் வெளியே போகக்கூடாது, வெளியிலேருந்து வருது உள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசலை திறந்து எவெல்லாமோ உள்ள வந்துட்டு இருக்காங்க, யாரெல்லாமோ உள்ள வரான். எரிகோ சத்துருவின் வாசல் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க.
ஆமாம், அது அடைக்கப்பட்டிருந்துச்சான். சும்மா யாருக்கு ஈஸியாக வர முடியாது. ஒருவராலும் உள்ளே வர முடியல, ஒருவராலும் வெளியே. அதுவும் பாருங்க, யாருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்துன்னு போட்டிருக்குது? இஸ்ரவேல். ஆமா, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சத்துரு வாசல் இப்படி அடைச்சிருக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்க சத்துருக்கு முன்னாடி இப்படி வாசல் அடைச்சு வைக்கணும். ஹல்லேலூயா. சத்துருக்கு உள்ள வரவும் கூடாது, சத்துரு வெளியில. ஆமா, சத்துரு வெளியில, நம்ம வெளியில போயிடக்கூடாது. நீங்களும் ஏன் கூட ஆமென்றீங்க? நம்ம வெளியில போயிடக்கூடாது, சத்துரு உள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கு வாசல் பலப்படணும். இன்னைக்கு ஏன் வாசல் பலப்படல? கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஓசியா 11வது அதிகாரத்தின் 6-7 வசனத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை வேதனையோடு எழுதுவார் பாருங்கள். ஆமென். ஓசியா 11:6-7 வசனங்கள். ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். ஏன் 7வது வசனத்தில் சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னைக்கு அநேகருக்கு வாசல் இருக்குது, ஆனா வாசல் பலம் இல்லை. ஏன்னா என்னை பற்றின, அதாவது என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை அவர் என்ன பண்றாங்களா? அதை நான் புரியும்படி சொல்றேன். அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காம தங்கள் இஷ்டம் போல காரியத்தை நடப்பித்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எரேமியா 49வது அதிகாரம் 31வது வசனத்துல ஆமென், ஆண்டவர் வேதனையா இப்படி சொல்றார், அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள். ஏனென்றால் அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாள்களும் இல்லை, அவர்கள் தனிப்பட தங்கி இருக்கிறார்கள். அதான் ஆமென். நிர்விசாரமாய் தேவன் தந்ததாய் பார்க்காம நிர்விசாரமாய் யூஸ் பண்றது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தினதும் கர்த்தர் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா? ஆமென். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்கிற கட்டளையே, கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அதை பண்படுத்தணும், அடுத்து அதை என்ன பண்ணணும்? காக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. தங்களுக்கு என்ன தோணுதோ அவர் சொன்ன வார்த்தையை தள்ளி விட்டு ஏவாள் என்ன பண்றாங்க? சத்துருவின் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறாங்க, தனக்கு விருப்பமானதுக்கு இடம் கொடுக்கிறாங்க. அங்கே சத்துரு அவர்களை பாழாக்குகிறான். தேவ பிள்ளையே, தேவன் தந்த குடும்பத்தை, இது தேவன் தந்ததுன்னு பார்த்து கவனமாய் நடத்துகிறவர்கள் குடும்பத்தில் சத்துரு நுழைய கர்த்தர் விட மாட்டான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் தந்தது என்று பார்த்து வளர்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு விளையாட கர்த்தர் விட மாட்டார். ஒரு நன்மை கர்த்தர் தரார், இது கர்த்தர் தந்த நன்மை என்று கவனமாய் பயன்படுத்துகிற வாழ்க்கையில அந்த நன்மையில ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் ஆரம்பத்தில் வெளிப்பட்டது. ஒவ்வொரு நன்மை தரும்போதும் அது கர்த்தர் தந்தது என்று பார்த்து. எனவே தான் சத்துரு எல்லாம் எடுத்த போது வாயில என்ன சொல்றார் தெரியுமா? சத்துரு எடுத்தான் என்றல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், எனக்கு இருக்கிற அத்தனையும் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மனைவிகளே, உங்கள் புருஷன் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். சத்தமா வருது, பரவாயில்ல. புருஷர்களே, மனைவி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏன்னா சிலருக்கு டவுட்டு, இந்த டவுட் இன்னும் எனக்கு மாறல பாஸ்டர் சொல்ற கூட்டம் இங்க இருக்குது. உண்மையிலே கர்த்தர் எனக்கு தந்ததானா? எஸ். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்தது. இன்னைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் கர்த்தர் எனக்கு தந்ததானால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதை பண்படுத்தணும், அதை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தந்ததானால், இன்னொரு வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் அதை குறித்து கணக்கு கேட்பார். தேவன் தந்ததானால் கர்த்தர் அதை குறித்து கணக்கு கேட்பார். கர்த்தர் தந்ததை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன்,
எனவே தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு தேவ பிள்ளை யார்கிட்ட வந்து கதறணும்னா அவரிடத்துல. ஏன்னா அவர் கொடுத்த நன்மை அல்லவா, அவர் கொடுத்த நன்மை அல்லவா. நிர்வேசாரமாக விட்டுறாதீங்க. ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்குதா? ஆமே, இந்த வார்த்தை சொல்லும்போது ஆமே என்னோடு இடைப்பட்டதுனால சொல்கிறேன். ஒரு பொருள் உங்கள் கையில் கத்த தந்தாலும் அதை கவனமாக யூஸ் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு கார் உங்களுக்கு தாராரா, ஒரு பைக்கு தாரா, ஒரு சைக்கிள் தாராரா, அதை கவனமாக யூஸ் பண்ணுங்க. அது எப்படி நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், வண்டி கழுவுறதும் கிடையாது, தந்ததை பாழாக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆமாம் கர்த்தர் ஒரு இடத்தை தாராரா, எப்படி பயன்படுத்துகிறோம் கர்த்தர் பார்ப்பார். சிலதெல்லாம் எடுத்த உடனே கர்த்தர் உங்கள் கையில் தர மாட்டார், ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை தான் தருவார். எதுக்கு கொஞ்சம் தந்தார்னா அவருக்கு நிறைய தர முடியாதுங்கிறதுனால அல்ல, கொஞ்சத்தை தந்த போய் நீ என்ன பண்றன்னு கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியை கர்த்தர் நிறுத்த வல்லவர். கர்த்தர் பார்ப்பாருங்க. ஆமா, ஒவ்வொரு நன்மை தரும்போது கர்த்தர் நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம்னு பார்ப்பார். இந்த காலையில் இந்த வார்த்தை என்னோடு இடைப்பட்டதுனால நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமா, ஒரு நன்மையை தாராரா, ஒரு வாகனத்தை தாராரா, அல்லது ஒரு பொருளை வாங்க வைக்கிறாரா, அந்த பொருளை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு வீடு தாராரா, அந்த வீடை எப்படி வச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புற எப்படி அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் மேல் கவனம், அதை பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். இன்னைக்கு நிர்விசாரமாய் கர்த்தர் தந்த பொருளை அப்படி சும்மா தூக்கி போடுறது, அவன் கர்த்தர் தந்த நன்மையை கண்டுக்காம தூக்கி அது பாழாய் போகிறது. இது தேவன் தந்தது என்பதை மறந்து ஆமே இது நம்ம சம்பாதிச்சோம் பல நேரத்தில் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் கர்த்தர் தர்றதுனால மட்டும்தான் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு பொருளை நான் ரூபா கொடுத்து வாங்கும்போது நம்ம அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஆமே, இது நான் சம்பாதிச்ச ரூபால இல்லை இல்லை இல்லை, இந்த சம்பாத்தியம் கர்த்தர் தந்த பலத்தில் வாங்குறதுனால இந்த பொருள் எனக்கு என் கையில் வருது. அப்போ அதை வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கும்போது அதை நான் எப்படி பாதுகாக்கிறேங்கிறத கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்து பார்த்து இதெல்லாம் ஆமாம், நான் சின்ன சின்ன காரியத்தில் நான் இதெல்லாம் என்ன பிரதர், இதை பார்க்கலன்னு என்ன பிரதர், இங்கே தான் மிஸ் பண்ணுறோம். ஆமாம், கர்த்தர் தந்ததை நிர்விசாரமாக எடுக்காதீங்க. கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டுங்கிற உணர்வு. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, யாருடைய வாழ்க்கை பாழாக்கப்படுகிறது என்றால் பலிபீடம் இல்லாத வாழ்க்கை. ஆகாய் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்கள். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில். ஆலயத்தை குறித்து இங்க பேசுவது நமக்கு தெரியும். ஆவியானவர் இன்று இடைப்பட்ட வார்த்தை இதுதான். கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே அவருடைய ஆலயம் என்று. ஆமா, இப்போ அந்த ஆலயத்தை நான் இந்த வார்த்தையோட ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு வேதனையா சொல்றார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோன்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல சொல்றாரு. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாழாக்கப்படுவதற்கு ரீசன் என்னன்னா, இந்த வசனத்தில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதை நான் அப்படியே சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவது நமக்கு இன்னைக்கு பெரிதாய் தெரியவில்லை. உலக பிரகாரமான வாழ்க்கை தான் கட்டப்படணுங்கிறது பெருசா தெரியுது. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு வேதனையா பேசுறார். இந்த வீடு, அதாவது நான் வாசம் பண்ணும்படி நீங்களாய் ஆலயம் என்று சொல்லி விரும்பி தெரிந்தெடுத்த இந்த வாழ்க்கை, ஆமென், ஆண்டவருடைய விஷயத்துல கட்டப்படணுங்கிறது இன்னைக்கு பெருசா நமக்கு தெரியல. மாறா, எனக்கு உலக பிரகாரமா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தரணும், எனக்கு குடும்பத்தை இப்படி கட்டி எழுப்பணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு வேலை வேணும். இதுல தான் இன்னைக்கு எல்லாருடைய ஃபோக்கஸ் எதுல அதிகமா இருக்குது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பலிபீடம் இடிக்கப்பட வாழ்க்கையும் பாழாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் வாழ்க்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் எல்லாம் கர்த்தர் செல்வ சீமானா வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆபிரகாம் இடத்தில் வெளிப்பட்ட ஒரு குவாலிட்டி என்னன்னா, எங்க போனாலும் பலிபீடம் கட்டிடுவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா,
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை. பலிபீடம் என்பது பலிபீடத்தில் வைக்கிறது எல்லாம் யாருக்கு? அதாவது தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள். அதுதான் ஜெப வாழ்க்கை, தேவனோடு பேசுவது. அல்லது வேத தியானிப்பு, தேவனோடு பேசுவது. ஆமென். தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தேவனை ஆராதிப்பது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எனக்கு ஒரு கவனம் இல்லாமல் வேர்ட்லி லைஃப் மட்டும் என் முன்னாடி கவனமாக இருக்குமானால் என் வாழ்க்கை என்னை அறியாமலே பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதனால தான் பவுல் எழுதுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாருமே இல்லை. இன்னைக்கு ஃபோக்கஸ் மாத்திரம், இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கட்டப்படுதான்னு பார்க்க மாட்டேங்கிறோம். என் பிள்ளை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்றான்னு பார்க்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. என் குடும்பம் அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த அனுபவத்தில் கட்டி எழுப்பப்படுதா, இது நம்முடைய நோக்கமாவே இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு அந்த காரியம் நடக்குதா, இந்த காரியம் நடக்குது, படிப்புல இதெல்லாம் பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதை விட மேன்மையானது, ஆமாம், கிறிஸ்துவுக்குள் என் குடும்பம் வளருவது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பது, அதுதாங்க எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரியமானவன், உன் ஆத்துமா வாழ்வது போல. அப்ப ஃபர்ஸ்ட் எது வாழ தொடங்கணும்? ஆத்துமா. ஹல்லேலூயா. பிரியமானவன், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்த்து. அப்ப என் ஆத்துமாவுக்கு என்ன வளர்ச்சி தேவை? என் ஆத்துமாவில் வளரணும்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த கவனம் போய் 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 ஆண்டவர் வேதனையா சொல்றார், இந்த வீடு பாழா இருக்கும்போது நீ எதை குறித்து பார்த்துட்டு இருக்கிறேன்னா, மச்சு பாவப்பட்ட வீடு, உலகத்தின் காரியம் இப்படி பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில ஆமே எல்லா காரியங்களும், எல்லா வாழ்க்கை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ திரும்ப இதை பலப்படுத்து, நான் உன் நடுவில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த காரியத்தை பலப்படுத்துங்க. என்னென்ன காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நஷ்டமாகுதோ, தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரே என்னை அதிலே கட்டி எழுப்பும், என்னை அதிலே கட்டி எழுப்பும். ஜெப வாழ்க்கை நஷ்டமாகுதா, கட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. வேத தியானிப்பு நஷ்டமாகுதா, கட்டி எழுப்புங்க. பிள்ளைங்க கொஞ்சம் வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் விட்டு தூரம் போறாங்களா, அதற்காய் கண்ணீர் வடிங்க. இந்த காரியத்துக்கு நான் அதிகம் கண்ணீர் வடித்தால் மற்ற காரியத்திற்கு அழ தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது, தேவனால் நடத்தப்படாத வாழ்க்கை. ஆமென். எசேக்கியேல் 36வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசியுங்கள். தேவனால் நடத்தப்படாத வாழ்க்கை. எசேக்கியேல் 36:17-18. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக ஏன் இஸ்ரவேல் பாழாக்கப்பட்டது என்றால், இங்கே கர்த்தர் தெளிவா சொல்றாரு, தங்கள் கிரியை தங்கள் நடத்தை. இதனால 18வது வசனத்தில் சொல்லுறார் பாருங்கள், ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புற ஜாதிகளுக்கு சிதறடித்தேன் என்று சொல்றார். அப்ப நான்காவது, ஏன் இந்த ஜனம் சிதறடிக்கப்பட்டது, பாழாக்கப்பட்டது என்றால், தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை வெறுத்து விட்டு தங்கள் இஷ்டம் போல, எப்படி பாபேல் கோபுரத்தை தங்கள் விருப்பத்தின்படி ஜனம் கட்ட துவங்கினதும், ஆமே, தங்கள் இஷ்டம் போலனா தங்கள் காரியத்தில் யாரை முன்னிறுத்த மாட்டாங்க? தேவனை. ஹல்லேலூயா. என் விஷயத்தில் நான் ஆண்டவரை முன்னிறுத்தாம நான் கால் வைக்கிறேன் தெரியுமா, என் வாழ்க்கையை நானே என்ன பண்ணுறேன் தெரியுமா, பாழாக்குறேன். ஹல்லேலூயா. இது மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை இதில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் யாரை முன்னிறுத்தி செய்யணும் தெரியுமா? கர்த்தரை முன்னிறுத்தி. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் ஒரே சாட்சியோடு தான் இருக்கணும். இந்த காரியம் சத்தமாமேன்னு சொல்லுங்க. இது திருமணம் மட்டும் இல்லை, எல்லா காரியமும் நம்ம சாட்சி ஒண்ணுதான். இது எங்களால் வந்தது அல்ல, இது கர்த்தராலே வந்தது. ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய லைஃப்ல ஒவ்வொரு நன்மையும் சாட்சியாக இருந்தால் அந்த நன்மை நம்மை பாழாக்காது, நம்மை கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே. இங்க ஜனம் மாறுது, தேவனை முன்னிறுத்தாத
தேவப்பிள்ளை ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஆண்டவரை முன்னிறுத்தி தான் எடுக்கிறோமா? ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவரை முன்னிறுத்தி தான் செய்கிறோமா? ஒரு பொருள் வாங்கும்போது ஆண்டவரை முன்னிறுத்தி தான், ஆண்டவரே இது எனக்கு தேவை, ஆண்டவரே இந்த காரியம் நாங்கள் செய்யலாமா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த காரியம் ஓகே ஆண்டவரே, இப்படி ஆண்டவரை முன்னிறுத்தி செய்கிறீங்களா? சில நேரத்தில் அவரை முன்னிறுத்தும் போது சிலது தாமதிக்கிறது போல இருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒன்றும் தாமதிக்காது, எல்லாம் மதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியா செய்கிறவர். ஆமென். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒரு தேவ பிள்ளையுடைய குடும்பத்தில் எது மட்டும் இருந்துடவே கூடாது தெரியுமா? அவசரம். ஆமென் சொல்லுங்க. அவசரம் இருந்துடவே கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, அவசரம் மட்டும் ஆகாதுன்னு சொல்லுங்க. எந்த காரியம் டிசிஷன்னாலும் சரி அவசரப்பட்டு எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பம் பாழாக்கப்பட்ட ரீசன் என்னன்னா, அவசரப்பட்டு எடுத்த டிசிஷன்ஸ். தேவனை முன்னிறுத்தாம, நமக்கே தெரியும் இந்த காரியத்தை இப்போ தேவனுக்கிட்ட வச்சா அவர் ஓகே சொல்ல மாட்டார். அதனால கார்டு அடிக்கும்போது சொல்லிடலாம், இந்த காரியம் கர்த்தரால. ஆமாம், ஆண்டவரும் சொல்லுவார், எனக்கு இந்த காரியம் தெரியாது, பாழாக்கப்பட்ட பிறகு நான் சொல்கிறேன், எனக்கு இந்த காரியத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவசரப்பட்டு எடுக்காதீங்க. தங்கள் கிரியைகள், தங்கள் நடக்கைகள், இது ஆண்டவர் எப்படி பார்க்க தொடங்கிட்டார்? நரகலான விக்கிரகம் அப்படின்ட்டாரு. அதாவது தேவனை முன்னிறுத்தாமல் நான் எதை செஞ்சாலும் நான் விக்கிரகத்தை வழிபடுகிறதுக்கு ஒப்பாயிருவேன்னு அர்த்தம். அங்கே பாழாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஐந்தாவது ஒரு முக்கியமான காரியம், ஏன் அநேகருடைய வாழ்க்கை பாழாக்கப்படுகிறது? ஆமென், தங்கள் வாழ்க்கையை தாங்களே பாழாக்குகிற வாழ்க்கை. இதுக்கு ரீசன் என்னன்னா, நம்முடைய பேச்சுகள். 2 பேச்சு, 1 விரோதமான பேச்சு, 2 வீண் பேச்சு. சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஆமேன் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், இது நான் பேசுனதுனால எனக்கு விரோதமாக பேசுவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஏன் இங்கே பாழாக்கப்பட்டது? 1 விரோதமான பேச்சு. எசேக்கியேல் 35வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தில் ஆண்டவர் சேயீர் மலையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள், வாசிக்கலாம். உங்கள் வாயினால், நீங்கள் உங்கள் வாயினாலே எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணி. அதாவது பெருமையாய் பேசுகிறவன் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவன். ஹல்லேலூயா. இதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த மலையை பாலாக்கி போடுவேன்றார். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த பேச்சு வந்துடக்கூடாது தெரியுமா? பெருமையான பேச்சு வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தில் எப்போ என்ன பேசினாலும் சரி, ஆமென், நான், எனக்கு, என் குடும்பம், என் அந்தஸ்து, என் படிப்பு, என் அழகு, இப்படிங்கிற எந்த பெருமை பேச்சு ஒரு தேவ பிள்ளையுடைய வாயில வராமல் இருப்பதாக. எல்லா மகிமையும் கனமும் கர்த்தர் ஒருவருக்கு, நான் அல்ல, கர்த்தர் என்னில் பெருகுவாராக. ஹல்லேலூயா. ஒரு பெருமை பேச்சு வாயில வந்துடக்கூடாது. ஆமே, கர்த்தர் அதை பார்த்து அது என்ன சொல்றாங்க? எனக்கு விரோதமா நீ வார்த்தையை பெருக பண்ற அப்படின்றார், பெருக பண்றன்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் எந்த விதத்தில் ஒரு பெருமையான பேச்சு, பெருமையான எண்ணமும் வந்துடக்கூடாது, பெருமையான பேச்சை வந்துடக்கூடாது. நம்ம பலரும் பேச மாட்டோம், ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவன் பேசலை, நான் நினைக்க தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் நமக்கு தெரியல, நம்முடைய நினைவெல்லாம் அவருக்கு பேச்சா தெரிஞ்சிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. பரிசேயன் ஆயக்காரனை பார்த்து பேசினானா? இல்லை, அவன் தனக்குள்ள நினைச்சு அப்படி மனசுல சொல்லிட்டே இருக்கிறான், நான் அவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி, நான் அப்படி, நான் இப்படி. ஆண்டவர் எப்பா செல்ல சொல்லுவாங்க, மனசுல பேசுறேன்னு நினைச்சிட்டு வாயில பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம், நீங்கள் மனசில் பேசுகிறீங்களோ, எங்களுக்கு இங்கே வர கேட்குது. அதுபோல் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ பேசுகிறது எனக்கு இங்கே வர கேட்குது. பெருமையான பேச்சு தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் கர்த்தர் பாழாக்கிடுவார். 2வது இதே இதில் விரோதமான பேச்சு என்ன தெரியுமா? 15வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே செய்வேன் என்று சொல்றார். அதாவது ஒருத்தர் பாழாக்கப்பட்டதை பார்த்து அவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம பேசுறோம் தெரியுமா?
ஆமென். இந்த வார்த்தை பேசும்போது நடுக்கத்தோடு பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை உறுதியாக இருங்க. இந்த வாயில் அவரை பற்றி மட்டும்தான் பேசணுமே தவிர வேற யாரை பற்றியும் பேசக்கூடாது. என் கூட அங்கீகரிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமாக ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கண்ணு அவரை பார்க்கறதுக்கு மட்டும், வேற யாரையும் பார்க்கல. இந்த வாய் அவரை பாடுறதுக்கு மட்டும், வேற யாரை பற்றி பேசுறதுக்கு அல்ல. தேவ பிள்ளைய ரொம்ப கவனமா இருங்க. ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடெண்ட்டை பற்றி நான் இன்னொருவர்கள்ட்ட ரொம்ப விவரித்து பேசி நான் மகிழ்ந்துட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை நான் பலிபீடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அடுத்தவங்களுக்கு நடக்கிறத பற்றி பேசுகிற அதிகாரம் எனக்கு கிடையாது. காரணம், என்னை நடத்துகிறது கர்த்தர், அவர்களை நடத்துகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திடீர்னு பாழாக்கப்படுகிற ரீசன் என்னன்னா, யாரையோ பத்தி பேசியிருப்போம். ஆமென். யாரை பற்றியும் பேசுவதற்கு இந்த நாவல் அதிகாரம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு அதிகாரம், இயேசுவை பற்றி மட்டும் பேசலாம். ஹல்லேலூயா. ஆமாம். என்கிட்ட பேச வருகிறவர்களும் யாரையும் பற்றி பேச நானும் இடம் கொடுக்கிறது. நானும் யாரிடத்திலும் யாரையும் பற்றி பேசவும் கூடாது. இது தேவனுக்கு விரோதமான பேச்சு. இஸ்ரவேல் பாழா கிடக்கும் போது சேயீர் மலை அவரை குறித்து சந்தோஷமா பேசிட்டு இருக்குது. இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குது. ஆமென். ஒருத்தங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த குடும்பத்தை பற்றி தவறாக பேசுகிற இந்த நிலை சபையில் யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென். சில சூழ்நிலை ஏன் கர்த்தர் அனுமதித்தார்னு நமக்கு தெரியாது. சில பாதையில் அவர்களை புடமிடும்படி கர்த்தர் சில நேரத்தில் கொண்டு போவார். அது தேவன் கொண்டு போகிற ட்ராக். ஆமென். சில அக்கிரமத்தின் நிமித்தம் அவங்க விழுந்திருப்பாங்க. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். யாரை குறித்து நியாயம் பேச எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க வைராக்கியமா சொல்றது என்ன தெரியுமா? அதுக்கு நடந்தது போல உனக்கு நடக்கும் அப்படின்றார். ஆமா. இந்த 15வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். என் வாயில இன்னொருத்தங்களை பற்றி குறை பேசுறது, இன்னொருத்தங்க குடும்பத்தில் நடந்த காரியத்தை பேசி மகிழுறது, இந்த இப்படிப்பட்ட அனுபவங்கள் எந்த வாழ்க்கையிலும் வராமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. மகிமை விளங்கணும், மகிமை விளங்கணும்னு சொல்லிட்டு அந்த மகிமையை நானே தடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பேசி நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய குடும்பத்தை நாமே பாழாக்கிட்டு இருக்கிறோம். எந்த அடுத்த வீட்டு பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேசாதீங்க. ஆமென். உங்களால் ஜெபிக்க முடியும்னா ஜெபிங்க, ஜெபிக்க முடியலன்னா பேசாமல் இருங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை பார்த்து கொள்வார். கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமாம். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள் பெரிதாக ரீசன் இதுதான். புருஷன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வார்த்தையை குடும்பத்துக்காக அன்பாக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்திற்குள்ள இருக்கிற பிரச்சனையை கர்த்தரிடத்தில் விவரமாக சொல்லுங்களே தவிர எந்த மனுஷனிடத்தையும் விவரமாக சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். திரும்ப சொல்றேன், நீங்க பாழாய் கிடக்கிறதை கண்டு மகிழ்ச்சி அடைய சத்துரு கூட்டம் ஆயத்தமா இருக்கிறா. ஆமே. தேவ பிள்ளையே, பிரச்சனை இல்லாத குடும்பம்னு எந்த குடும்பமே கிடையாது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு ஆளு கை தூக்கல. ஏன்னா குடும்பம்னால என்னது எப்பா என்ன கோரஸ். அதே எங்கள் அப்பா வேடிக்கை சொல்லுவாங்க, ஏன் இந்த புருஷன் மனைவி கல்யாணத்துக்கு கை பிடிச்சி கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த பாக்ஸிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆமாம். பாக்ஸிங் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் கை கொடுத்துட்டு தான் தொடங்க. இதே மாதிரி பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்து ஸ்டார்ட் அப்படின்னு தொடங்கி விட்டுருவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கடைசி வரை இப்படி தான் போ. ஆனால் இது புருஷன் பொண்டாடிக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு வீட்டில் போய் அடிச்சுக்கலாம். பாக்ஸிங் விளையாடுன்னு சொல்லல. பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்க்கை இல்லை. காரணம், 2 சூழ்நிலை வளர்ந்து இணைக்கப்பட்ட குடும்பத்தில் 1000 குறைகள், மாம்சீகம் 1000 குறைகள் இருக்குங்க. ஆமாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை என் குடும்பத்திற்குள்ள கர்த்தர் நடுவராக நிற்கணுமே தவிர எந்த மனுஷனும் நடுவராக வரக்கூடாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைங்க விஷயம் கர்த்தர் முன்னாடி நிறுத்துங்க. அதை என் குடும்ப விஷயத்தை கர்த்தருடைய இந்த சர்க்கிளை விட்டு நான் இன்னொரு நபர்கிட்ட சொல்லி, அப்படி ஒருவேளை
தெரியாம யாராவது ஒரு ஜெபத்திற்காக ஒருத்தங்க உங்ககிட்ட சொன்னா கூட அன்பா சொல்றேன், நீங்க ஜெபிங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிற நியாயாதிபதியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இதே பகுதியில் விரோதமான பேச்சு மட்டுமல்ல, வீண் பேச்சு. அதாவது தேவையில்லாத பேச்சுக்கு உங்க லைஃப்ல இடம் கொடுக்காதீங்க, உங்க குடும்பத்தில் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை குறித்து பேசுறீங்கன்னா பேசுங்க. கர்த்தரை குறித்து பேசுகிற கூட்டம் உங்க கூட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுங்க. தேவையில்லாத காரியங்கள், உலக காரியங்கள், மற்ற காரியங்கள், இந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதபடி ஒரு தேவ பிள்ளை கவனமாயிருங்கள். நமக்கு இது அவன் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும், பேசுறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும், ஆனா நம்மை அறியாமலே நம்முடைய குடும்பம் பாழாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் ஆமென் தீமோத்தேயுக்கு ஆலோசனையாய் சொல்லும்போது பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 5-6 வசனங்களை வாசியுங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே. அடுத்த வசனம், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார். அதாவது தேவையில்லாத பேச்சு. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு தேவையில்லாத பேச்சு அவசியம் இல்லை. ஆமா, என் வாயில அதிகம் கிறிஸ்துவை குறித்து பேசுறதுக்கு இடம் கொடுங்க. வசனத்தை குறித்து பேசுங்க. சீயோனிலிருந்து என்ன வெளிப்படணும் தெரியுமா? வசனம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. இந்த வீண் பேச்சு பேசுறதுக்குன்னு எழும்பி வருவாங்கல்ல, இவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் வசனம் பேசியே பாருங்க, அடுத்த நாள் வர மாட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவனுக்கு வசனம் தெரியாது. வசனத்தை பேசுங்க. அதாவது என் காதுக்குள்ள பைபிள் ஆண்டவர் ஒரு வேர்டு சொல்லியிருப்பார், நான் எடுத்து வாசிக்க வேண்டாம். என் நாடுகள் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது, என்ன பண்ண தெரியுமா? விலகி ஓடும். நான் அவர் ஆடுனா இதுல உறுதியா இருக்கும். இந்த ஆட்டுக்கு ஒரே ஒரு சத்தம் தான் உள்ள போயிட்டு இருக்கணும், கர்த்தரின் சத்தம் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென். ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்க சாட்சியில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, காலையில் எழும்புனவனே ஆமே யாராவது ஏதாவது பேச வந்தாங்கன்னா உடனே சொல்லுவாராம், ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் இப்போ எனக்கு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட பேசுகிற வரவங்கள்ட்ட எல்லாம் எதை பற்றி தான் அதிகம் பேசிகிட்டு இருப்பார்னா வசனத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பார். வசனத்தை பற்றி. ஆமாம், நம்ம கனெக்ட் ஆகிட்டா, நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆகிட்டா நம்ம அறியாமலே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். தேவ பிள்ளையே, இப்படி உங்க கூட இருந்தது உங்க புருஷன் மாறிடுவாங்க, உங்க மனைவி மாறும், உங்க பிள்ளைங்க மாறும். நம்முடைய வாயில வசனங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதாக. வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தீத்து 1வது அதிகாரம் அதோடைய 10-11 வசனத்திலும் இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தீத்து 1:10-11. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்குகிறவருமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். வீண் பேச்சு ஒரு முழு குடும்பத்தை கவிழ்த்து போடும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத நபர்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு தேவ பிள்ளை இடம் கொடுக்காதீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், குடும்பத்தை கட்டி எழுப்பத்தக்கதா வார்த்தைகள் பேசுகிறவங்க கூட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. ஆமாம், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தூண்டு பண்ணுற, தேவையில்லாத காரியத்தை என் வாழ்க்கையில் நினைப்போட்டுற இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு விலகி இருங்கள். கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை நானே பாழாக்கிடக்கூடாது. நேரம் போகிறது, ஒரு 3 காரியத்தை சொல்லி மட்டும் விடுகிறேன். பாழாக்கப்பட்டது மறுபடியும் பயிரிடப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த 36வது அதிகாரத்தில் கர்த்தர் இதை சொல்லிவிட்டு தான் 37வது அதிகாரத்தில் இந்த எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுகிறார். ஆமா, எசேக்கியேல் 37வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்துகிறார். போதும்.
36 ஆண்டவர் சொல்றார், பாழாக்கப்பட்டதற்கு பதிலாக இது பயிரிடப்படும். எசேக்கியேலுக்கு புரியல, இது எப்படி ஆண்டவரை பயிரிடப்படும், பாழாய் கிடக்கிறது இனி எப்படி ஆண்டவரை பயிரிடப்படும். ஆமென். அதன் பிறகுதான் ஆண்டவர் எசேக்கியேலை எங்க கூட்டிட்டு போறார்னா, ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துறார். இந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், உலர்ந்த எலும்புகள் நிறைந்ததா இருக்கிறது. இந்த எலும்புகள் நடுவில் நிறுத்தி, ஆமென், ஆண்டவர் கேட்ட கேள்வி, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. இந்த பாழாய் கிடக்கிறது பயிர் நிலமாய் மாற்றப்படுமா? எசேக்கியேலுக்கு தெரியல. ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி வருகிறது. எந்த பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகள் கிடந்ததோ அதே பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அந்த எலும்புகளை சேனையா எழுப்பி நிறுத்தி கர்த்தர் அந்த இடத்தை மறுரூபப்படுத்துகிறார். இதை செய்ய என் ஆண்டவர் இன்றைக்கு வல்லவர் விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எசேக்கியேலுக்கு முன்பாக இதை நடப்பித்து காண்பிக்கிறார். நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை இதோடு கூட சேர்த்து நான் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது, பாழாக்கப்பட்டது பயிர் நிலமாய் மாற்றப்படும். இனியும் மாறுமா பிரதர், இனியும் மாறுமா பாஸ்டர்? எஸ், இது கர்த்தராலே சாத்தியமாகும். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. ஹல்லேலூயா. எசேக்கியேலை நிறுத்தி உலர்ந்த எலும்புனா, ஆமா, எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, இனி இந்த காரியத்தில் எனக்கு ஹோப்பே இல்லை. ட்ரை போன்ஸ். இனி இந்த எலும்புகள்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமே, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி இருந்த நிலைனா கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். உலர்ந்த எலும்புகள் நிறைந்து இருக்கிறது, அங்கங்கே கிடக்குது எலும்புகள். ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் இனி ஒரு சேனையாய், இந்த பாழாய் கிடக்கிற வாழ்க்கை, இந்த இடம் இனி ஒரு பயிரிடப்பட்ட நிலமா, இது எப்படி சாத்தியமாகும்? எசேக்கியேல் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். என்னால முடியாது, ஆனா உம்மால இது முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே செய்யப்படுகிற 3 அனுபவங்களை சொல்லி முடிக்கிறேன். பாழாக்கப்பட்டது பயனிலமாய் மாற்றப்பட நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய 3 அனுபவங்கள். 1, வெறுமையாய் கொடுங்கள். வெறுமையாய் surrender yourself empty into his hands. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில கை வைக்கணும்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் தான் கொடுக்கணும் தெரியுமா? எம்டியா. இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச, மிகவும் உலர்ந்ததாய். அதாவது அதுவாட்டு எழும்பி நிற்கத்தக்கதா எதுவுமே அதுகிட்ட இல்லை. ஹல்லேலூயா. ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணையணும்னா அந்த குயவன் கையில பாத்திரமாய் கொடுக்க கூடாது. எப்படி தான் கொடுக்கணும் தெரியுமா? மண்ணா தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நான் வெறுமையாக கொடுக்கணும். வெறுமையாய் கொடுக்கும்போது அதில் ஒரு காரியம் தெரியுது, என்னுடைய அதிகாரம் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, நீர் என்ன செய்ய விரும்புகிறோ. எப்படி ஈசாக்கு பலிபீடத்திலே தன்னை வெறுமையாக்கி கொடுத்தானோ, கைகளை கால்களை கட்டி அந்த பலிபீடத்தில் தன்னை படுக்க வைக்க வெறுமையாய் கொடுத்தது போல, அப்ப என்ன செய்யணுமோ செய்யுங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க. இப்படி வெறுமையாய் கொடுக்கிற வாழ்க்கை மறுபடியும் பயிரிடப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெறுமையாக்கப்படுகிறது. ஒரு நிலத்தில் ஒரு பயிரிடப்படுறாங்கன்னா அந்த நிலத்தை வாங்கினவங்க வாங்கின உடனே எடுத்த உடனே விதைக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? உழுவார்கள். இதுதான் வெறுமையாக்குகிறது. அந்த நிலம் உழுது போடுவாங்க. அவர் விருப்பம் நிறைவேறதுக்கு இந்த வாழ்க்கை வெறுமையாக்கப்படணும். வெறுமை மிகவும் உலர்ந்ததா. என நான் என் பலத்தை சார்ந்தல்ல, என் திராணியை சார்ந்தல்ல. திரும்ப சொல்றேன், சீயோன் கர்த்தரால் தான் கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. அவன் என் குடும்பம் கர்த்தரால் கட்டி எழுப்பப்படணும். என் ஞானமோ, என் பலமோ, என் பணமோ, என் படிப்போ, என் அந்தஸ்தோ, என் குடும்ப ஒன்றுமல்ல. கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். வெறுமையாக்கி கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாக விடுங்க. அவன் உங்க லைஃப் அர்ப்பணிங்க, உங்க குடும்பத்தின் லைஃப் அர்ப்பணிங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை தேவ கரத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் பார்த்து நடத்த வல்லவராக இருக்கிறார்.
இரண்டாவது என்ன செய்யப்படணும்? எசேக்கியேல் 37வது அதிகாரம் 4வது வசனம், வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஒன்று, ஆமென், என்னை வெறுமையாய் கொடுக்கணும். ரெண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். லிசன் டு ஹிஸ் வேர்ட். இப்போ இந்த எசேக்கியேல் வார்த்தையை பேசும்போது இந்த எலும்புகளுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப எதுதான் அந்த எலும்பை நிரப்போம்? இந்த வார்த்தை வரும்போது இந்த எலும்பு அதை தடுக்குமா? தடுக்காது. என்ன வார்த்தை எசேக்கியேல் சொல்றாரோ அந்த வார்த்தையை இந்த எலும்பு அப்படியே ஏற்றுக்கொள். இது நம்ம குடும்பத்தில் தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீதுடைய சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு ரீசனே, ஆமென், சங்கீதம் 18வது சங்கீதத்தில் தாவீது விசாலத்திலே கர்த்தர் நிறுத்தி பாடின சங்கீதம் தான் 18வது சங்கீதம். அந்த சங்கீதத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்கள். 19வது வசனத்தை வாசியுங்கள். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். காரணம் 21, 22 வசனங்கள். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு முன்பாக துரோகம் பண்ணினதில்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் தள்ளி போடல, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? நெருக்கத்திலிருந்து என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த எலும்புகள் இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. இந்த வார்த்தையை கேட்கும்போது எலும்புகள் என்ன பண்ணுதுன்னா அந்த வார்த்தையை தட்டி விடாமல் இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்கள். 37வது அதிகாரத்தில் ஆமென் 6வது வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அவன் கட்டளை இட்டதும் ஆமென் 7வது வசனம், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்க. சரியா வார்த்தையின்படி நம்ம குடும்பம் நடந்தால் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சரியா நடந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் இந்த எலும்பை தூக்கி அடுத்த எலும்பு எங்கன்னு தேடல. இந்த பைபிள் வேர்டை பார்த்தீங்களா? ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டதான். தேடி போய் கண்டுபிடிச்சி சேரது. ரீசன் என்னன்னா இந்த எலும்புகள் வார்த்தையை தட்டல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை குடும்பம் தட்டிடக்கூடாது. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க செய்றோம். அவன் காண ஒரு வீட்டில் அதுதான் நடந்துச்சு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வேலைக்காரங்க வந்து அவர் சொல்றபடி செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வாண்டாங்க. வெறுமையா பாத்திரத்தை எடுத்துட்டு வராங்க. தண்ணீரால் நிரப்புங்கன்றார், அப்படியே நிரப்புறாங்க. கொண்டு போய் ஒரு வார்த்தை மாறு பேச்சு பேசாம அவர்கள் செய்த போது பெரிய குறை வர வேண்டிய இடத்துல கர்த்தர் நிறைவே கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை கேளுங்கள். மூன்றாவது, வல்லமையால் பலப்படுங்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாததினா அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே
நீ காட்டு திசை நான்குமிலிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். 10வது வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுண்டு மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya, ஆமென். முதலாவது நிலம் உழப்படுது, இரண்டாவது வசனம் விதைக்கப்படுது, மூன்றாவது ஆவி மழையாய் பெய்யப்படுது. இது நடந்த போது பள்ளத்தாக்கு என்று சொன்ன இடம் இப்பொழுது பெரிய சேனையாய் மாறுகிறது. ஆமே, பயிரிடப்படாத பாழாக்கப்பட்ட நிலம் என்று பார்க்கப்பட்டது இப்ப பயிரிடப்பட்ட நிலமாய் பார்க்கப்படுகிறது. உழப்பட வேண்டியது அவசியம், அதுதான் வெறுமையாக்க வேண்டிய வாழ்க்கை. இரண்டாவது விதைக்கப்பட வேண்டியது அவசியம், அதுதான் வசனத்தை கேட்கிற வாழ்க்கை. இந்த ரெண்டு மட்டும் இருந்தா மட்டும் போதாது. நிலம் உழப்பட்டு விதைச்சு தண்ணி ஊத்தப்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. பயிரிடப்பட்ட நிலமா இந்த பாழாக்கப்பட்டது மாறணும்னா எது அவசியம் தெரியுமா? மழை அவசியம். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஆளுகை. இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. எனவேதான் சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, ஆவியானுடைய ஆளுகை இல்லாம ஆமென் பாழாக்கப்பட்டது பயனிலமாய் மாறாது. ஒருவேளை பாழாக்கப்பட்ட நிலையில் சத்தத்தை கேட்கிற உள்ளத்துக்கு சொல்றேன், 3 காரியத்தை செய்யுங்க. வெறுமையாக்குங்கள் ஒரு விசை கூட. ஆமென். வசனத்தை கேட்கிறதுக்கு இடம் கொடுங்கள், வார்த்தைக்கு இடம் கொடுங்கள், அவருடைய சத்தத்துக்கு உங்கள் கூடாரத்தில் இடம் கொடுங்கள். 3 ஆவியானவரால் நடத்தப்பட இடம் கொடுங்கள். இது நடக்குமானா உலர்ந்த எலும்பை சேனையாய் நிறுத்தின ஆண்டவர் உங்க குடும்பத்தை மறுபடியும் வேர்பற்றி எழும்ப கிருபை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புவீராக. பாழாக்கப்பட்டது மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவதாக. ஒரு 5 நிமிடங்களை நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, என் குடும்பம் பாழாயிடக்கூடாது, என் குடும்பம் கட்டி எழுப்பப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர், நீர் மகிமையிலே வெளிப்படுவீராக. எல்லாரும் ஸ்தோத்திரங்களோடு சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர், என் குடும்பம் பாழாக்கப்பட்டக்கூடாது அப்பா, என் ஊழியங்கள் பாழாக்கப்பட்டக்கூடாது, என் பிள்ளைகள் பாழாக்கப்பட்டக்கூடாது, என் வாழ்க்கை பாழாக்கப்பட்டக்கூடாது. மாறா பாழாக்கப்பட்டு கிடந்த என் வாழ்க்கை எல்லா கண்களுக்கு முன்பாய் பயிரிடப்பட்ட நிலமாய் காணப்பட கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் ஒரே ஒரு விசை கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி விசேஷமா ஆமை, குடும்பம் பாழாக்கப்பட்ட நிலையில, வாழ்க்கை பாழாக்கப்பட்ட நிலையில எல்லா கண்ணும் அப்படிதான் என் குடும்பத்தை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது. எல்லா வாயிலும் இந்த பேச்சு தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். என் பேரே இப்ப பாழாக்கப்பட்ட நிலமாய் இந்த சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீ கைவிடப்பட்டவன் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீ நெகிழ விடப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதை மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் அப்பா. இந்த பகல் நேரத்தில் உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊட்டுவீராக. உம்முடைய விதை எங்கள் மேல் விதைக்கப்பட்டு சீயோனை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற இந்த நேரத்திலே கூடாரங்களிலே பாழாக்கப்பட்டிருந்த நிலங்கள் எல்லாம் பயிர் நிலமாய் மாற்றப்படுவதாக. கர்த்தர் கட்டி எழுப்புவீராக, கர்த்தர் எழுப்புவீராக. ரகபஷகதல ரிபலதரு யதலரே பாடுவோம். ஆவியே ஆவியே
நான் கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தே ஆவி அவைகளுக்கு ஊடுருவிச்சு லகரபலஷியா தலரபோ ஜுவாலையே ஆமென் அசைவாடு ஆனலாக்கும் எங்கள் அக்கினி. ஒரு விஷயம் கூட ஆவியே 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 குடும்பங்கள் மறுபடியும் அவன் உறவுகள் மறுபடியும் ஹalleluya ஹalleluya நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த அனுபவம் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் இழுக்கப்படட்டும், அவன் குடும்பம் கட்டி எழுப்பப்படட்டும். உம்முடைய நாமத்தினாலே இதை கேட்கிறோம். ரகஷகதரா நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் பாதாளின் பாடைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க. ஆமே நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என்று இயேசுவின் நாமத்தினாலே பாடுகள். ஆவியே ஒவ்வொரு கூடாரங்களும் மறுபடியும் மறுபடியும் நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவார், நீ கட்டப்படுவார் மறுபடியும். ஆமென். ஆவியே ஆவியே தூரம் போன பிள்ளைகள் மறுபடியும் இழுக்கப்படுகிறார்கள். ஆமென். தூரத்தில் உள்ள உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் மறுபடியும் சேர்க்கப்படுகிறார்கள். ஆமென். ஆவியே இதோ எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தது போல உன் குடும்பம் இணைகிறது, உன் பிரிந்த உறவு இணைகிறது, மறுபடியும் இணைக்கிறார் என் ஆண்டவர். தூர தேசத்தில் உன் பிள்ளைகள் இதோ உன்னிடத்தில் வருகிறார்கள் வருகிறார்கள். கர்த்தருடைய செயல் இது, கர்த்தருடைய ஆவியின் செயல் இது. அப்பா அசைவாடு அசைவாடு அசைவாடு. எந்த குடும்பத்திலும் சத்துரு மகிழ்ச்சி அடையக்கூடாதப்பா, நீர் மகிமை அடையணும் ஆண்டவரே. அசைவாடுகப்பா. அவன் பிரிந்திருக்கிற உறவுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படட்டும், பிரிந்திருக்கிற உறவுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே போராடுகிற வல்லமைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பிரிவினை உண்டாக்குகிற வல்லமைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்திலே. ஆமென் 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 ஆமென். திராட்சை தோட்டத்தை குலைக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்திலே ஆமென் அதை வெட்டி போடுகிறோம். யாக்கோபு மறுபடியும் வேர்பற்றி மறுபடியும் வேர்பற்றி பூமியை பல நாள் நிரப்பும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். எலும்புகள் ஒன்றோடொன்று பிரிந்து கிடக்கிற எலும்புகள் ஒன்றோடொன்று ஆவியானவர் இணைக்கிறார். மறுபடியும் குடும்ப உறவை இணைக்கிறார். உன் பிள்ளைகள் மறுபடியும் வருகிறார்கள். திரும்ப உன் ஆவிக்குரிய அனுபவம் உயிர்ப்பிக்கப்படுது. தேவ பிள்ளையே விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஆவியானவர் இடைப்படுகிறார், ஆவியானவர் இடைப்படுகிறார். நீ மறுபடி வேர்பற்றி லக்கரபலபோ ஷபரபலபலப ரிபரபலபலபோ ஷந்தலரபலபோ தரியாதரா. Yes Lord, yes Lord, yes Lord. ஓ ரபா ஹந்தல ரிகபஷியதலரே. ஆவியானவர் ஆவியானவரே குடும்பம் பாழாயிடக்கூடாதப்பா. சத்துரு மகிழ்ச்சி அடையக்கூடாது, சத்துரு மகிழ்ச்சி அடையக்கூடாது. குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும், குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். தாவீது ஜெபித்த ஜெப ஆண்டவரே, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பா இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு விசை அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி பாழாக்கப்பட்ட நிலையில் சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு.
ஆண்டவர்ட்ட கதறுங்க. அப்பா மகிமைப்படுங்கப்பா. சீயோனை மறுபடியும் கட்டுவீராக, சீயோனை மறுபடியும் கட்டுவீராக. ஜெபிங்க ஜெபிங்க. இந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு, இந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற பெற்றோரே கதறுங்கள். உறவு மிஸ் ஆகுதா? சில உறவுகள் மிஸ் ஆகுதா? இதோ எலும்புகள் ஒன்றோடொன்று இணைந்தது போல, எலும்புகள் ஒன்றோடொன்று இணைந்தது போல நான் விசுவாசித்து பேசுகிறேன். ஆவியானவர் இதோ இணைக்கிறார். மறுபடியும் உறவுகள் இணைக்கப்படுகிறது. ஆமென். குடும்ப உறவுகள் இணைக்கப்படுகிறது. புருஷன் மனைவி உறவு சரியா இணைக்கப்படுது. பிள்ளைகள் பெற்றோர் உறவு இணைக்கப்படுது. ரபலா கஷதல ரபலா கத ரிபன ஹந்தல ரிபா ரேகா மகதரா ஷியதல ரகதரா. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இதோ தேவ சமூகத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குறைகள் ஏதாவது இருந்தால் மன்னிப்பீராக. பாழாக்கப்பட்டிருந்தது இனி பார்க்கிற கண்களுக்கு பயிரிடப்பட்டதாய் தெரியும். நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதிகமாய் வீடுகளில் இன்னைக்கு போயிருந்ததுக்காய் ஜெபியுங்கள். அவை பாழாக்கப்படுவது சத்துருவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும், கட்டி எழுப்பப்படுவதே தேவனுக்கு மகிமை உண்டாக்கும். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீ சபைக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களை நாங்களே ஆராய்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்பத்தக்கதா ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நீர் எங்கள் குடும்பத்தை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் பிள்ளைகளை கட்டி நீர் மகிமையிலே வெளிப்படணும் ஆண்டவரே. தேவன் தந்தவைகளை குறித்து தேவன் கணக்கு கேட்பேன் ஆண்டவரே. எதுவுமே எங்கள் கையினால் வந்தது அல்ல, தேவன் கொடுத்ததப்பா, தேவன் தந்ததப்பா. யாரை குறித்து பேசுகிறதுக்கு அதிகாரம் எங்களுக்கு இல்லை. உம்மை குறித்து பேச சீயோனிலிருந்து ஆண்டவரை கர்த்தருடைய வசனம் வெளிப்பட கிருபை செய்வதாக. அப்படி வெளிப்படுகிற சீயோனை குறித்து மகிமையான வசனங்கள் வசனிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் எல்லா குடும்பத்தை குறித்தும் மகிமையான விசேஷமானவைகள் வசனிக்கப்படுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். எப்படி எலும்புகள் ஒன்றோடொன்று இணைந்ததோ அப்படியே பிரிந்து கிடக்கிற உறவுகள் இணைக்கப்படட்டும்ப்பா. புருஷன் மனைவி உறவு இணைக்கப்படட்டும், பிள்ளைகள் பெற்றோர் உறவு இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. மாமனார் மாமியார் மருமக்கள் உறவுகள் இணைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அது சகோதரர்களுடைய உறவு இணைக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரை ஒரு அன்பினாலே நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த விதத்திலும் ஆண்டவரே சத்துரு உள் நுழையாதபடிக்கு ஆமென் மதில்களை கட்டுங்க, தாழ்பால்களை பலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய ஆலோசனைகள் கூடாரத்தில் உயர்ந்திருக்கட்டும், உம்முடைய வசனங்கள் விதைக்கப்படட்டும், உம்முடைய ஆவியினால் நாங்கள் நடத்தப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யும் ஆண்டவர். இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும். பள்ளத்தாக்கென்று இருந்தது பெரிய சேனையாய் மாறினது போல ஒவ்வொரு குடும்பம் மறுபடியும் வேர் பற்றி எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். மகிமை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பும். இதனால் இது கூடுகையின் மூலமாக வந்து எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.